மார்ச் 5ஆம் தேதி சென்னையில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தன்மை மாற வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சு 18 நாள் முடிஞ்சிருக்குதுங்க ஐயா. மார்ச் 23 இருக்கும். 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 26 லட்சம் பேர். திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆச்சு, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க யாருக்கும் தெரியாது. கவர்னருக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாறுதட்டி சொல்லுகின்றோம். 18 நாட்கள் கழித்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் 26 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இணையதளத்தில் 8,20,336 நேரடியாக மக்கள் போட்ட கையெழுத்து 17,89,694. நேற்று சாயங்காலத்தோடு தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு 26,10,33 கையெழுத்து நேற்று சாயங்காலத்தோடு போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சிங்க, அரசியல் புரட்சி. 18 நாட்கள்ல 26 லட்சம் கையெழுத்து. நமக்கு 90 நாள்ல 1 கோடி கையெழுத்து வேண்டும் என்று ஆரம்பித்தோம். மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த கையெழுத்து இயக்கம் மே கடைசி முடியும் பொழுது 1 கோடி கையெழுத்தை தொட்டிருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இதே ஸ்பீட்ல போனா 2 கோடி கையெழுத்தை நோக்கி நாம் சென்றிருப்போம். அன்பு சொந்தங்கள், அதற்கு கடுமையாக உழைத்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கட்சியினுடைய நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய பாதத்திற்கு அதை காணிக்கை ஆக்கின்றோம். 25% தான் முடிஞ்சிருக்குதுங்க. 75% பாக்கி இருக்கு. இன்னும் நமக்கு 74 லட்சம் கையெழுத்து வேண்டும் மே கடைசிக்குள்ள குறைந்தபட்சம். அதனால் நிச்சயமாக ஒரு மண்டல மாநாடும் நாம் இதே போல் நடத்தி கொண்டு வரும் பொழுது 8வது மண்டல மாநாடு முடிந்திருக்கும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் 1 கோடியை தாண்டி, நம்முடைய இலக்கு 1 கோடி, 1 கோடியை தாண்டி 2 கோடியை நோக்கி சென்றிருப்போம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பு சொந்தங்களே, நிச்சயமாக நாம் அதை செய்து காட்டும்.